தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள சிந்தலச்சேரியை சேர்ந்தவர் அந்தோணி ராஜா. இவரின் முதல் மனைவியான லீமா ரோஸ் உயிரிழந்த நிலையில் செலின் மேரி என்ற பெண்ணை இரண்டாவது திருமணம் முடித்து ராஜ்குமார் என்ற மகனுடன் வாழ்ந்து வந்துள்ளனர். அந்தோணி ராஜா மது போதைக்கு அடிமையான நிலையில் நாள்தோறும் மது அருந்துவிட்டு அவரது மனைவி செலின் மேரியை அடித்து துன்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மனைவி செலின் மேரி மகன் ராஜ்குமார் உதவியுடன் அந்தோணி ராஜாவை கல் மற்றும் கட்டையால் கொடூரமாக தாக்கி கொலை செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக தேவாரம் காவல் நிலையத்தில் தாய் மற்றும் மகன் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வழக்கு விசாரணை முடிவுற்று சாட்சியங்களின் அடிப்படையில் தாய் மற்றும் மகன் இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் மற்றும் 1000 ரூபாய் அபராதமும், மேலும் அதை கட்ட தவறினால் மேலும் 1 வருட மேய்காவல் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி கோபிநாதன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் இருவரையும் சிறையில் அடைக்க காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.